பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறானா, அப்படிதானே? ஆனா ஒரு விசுவாசி ஒரு 40 வருஷம் விசுவாசியா இருந்தாலும் அவங்க என்னென்ன பண்ணணும்? அந்நிய பாஷை பேசணும். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் எப்போதுமே வரணும், இருக்கணும். அவன் தான் யாரு? கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் என்பது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன கிறிஸ்தவன். அவனுக்குள்ள என்ன வேணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க பிதாவின் கையை பிடிச்சிட்டே நடந்துட்டே போயிட்டே இருந்தாங்க. அவர் எங்கெல்லாம் நிற்கிறாரோ அங்க நின்னாங்க. உங்க பாஸ்டர் பேசுற மாதிரிலாம் என்னால பேச தெரியாது. புதிய ஏற்பாட்டு காலம் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய கையை பிடிச்சிட்டே ஜனங்க நடந்துட்டே போனாங்க. இது உண்மை, அப்படித்தானே? ஆனா இப்ப இருக்கிற காலம் என்ன காலம்? பரிசுத்த ஆவியானவருடைய காலம். பிதாவின் காலம், குமாரனுடைய காலம், பரிசுத்த ஆவியானவருடைய காலம். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவருடைய காலத்துல நாம அப்படியே இருந்தோம்னா சொல்லுங்க, அப்படியே இருக்க கூடாதுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய காலத்துல நாம என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்கணும். அதுதான் நேற்றைக்கு பிரசங்கம். நம்ம எங்க இருந்து வெளியில வரணும்? குப்பமேட்டு வாசல்ல இருந்து வெளியில வரணும். பழைய வாசலை விட்டு வெளியே வரணும். பழைய மனுஷன் நமக்குள்ள எப்பயுமே இருக்கவே கூடாது. பழைய மனுஷன் நம்ம வாழ்க்கையில இருந்தாங்கன்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? என்ன செய்ய மாட்டான்? பழைய மனுஷன் நம்ம வாழ்க்கையில இருந்தா அவன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்தையும் பிடிக்கிட்டு, ஆசீர்வாதத்தை பிடிக்கிட்டு, நன்மையை பிடிக்கிட்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையை பிடிக்கிட்டு அவன் உலகத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருவான்? தள்ளிடுவான். அதுதான் நேற்று நம்ம என்ன செஞ்சோம்? உலக வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வை. இன்னைக்கு நிறைய பேர் பைபிளை தூக்குறது இல்லை, அப்படித்தானே? இன்னைக்கு இங்கே நீங்க பைபிளை எடுத்துட்டு வரீங்க, வசனம்லாம் எழுதுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னும் ஒவ்வொரு சபைக்கு பார்த்தீங்கன்னா வேதத்தை தூக்கிட்டே வருது இல்லைங்க, அப்படிதான். அப்பெல்லாம் இப்பதான் பையில வச்சு கொண்டு வரோம். அப்பெல்லாம் நாங்க ரட்சிக்கப்பட்ட காலத்துலாம் பைபிளை நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு ஓடும், கையில வச்சுக்கிட்டேன். இப்பதான் பை யாரும் பார்த்துருவாங்க, பயமா இருக்குல்ல. அப்பெல்லாம் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனா காலம் மாறிட்டு போயிடுது. காலம் மாறிட்டு என்ன மாறிட்டு? பைபிள் எடுத்துட்டு வராம செல்போனை ஒண்ணு பாக்கெட்ல வச்சுட்டு வந்துட்டு அதை ஓபன் பண்ணி அவங்க என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க. இப்ப வீட்டுல பைபிள் படிக்கிறது கூட செல்லுல தான், அப்படிதானே? அவசரமா வந்துட்டோம் சிஸ்டர், அதனால பைபிள் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நம்ம என்ன செய்யணும்? மாறணும். எந்த அளவுக்கு செல்போனுக்கு இடம் கொடுக்குறோமோ அதை மாற்றிட்டு வேதத்துக்கு நேரத்தை கொடுக்கணும். காலையில் நான் ஏந்திரிச்சதுலேருந்து எனக்கு டைம் போனதே தெரியலங்க. 9:40 இன்னும் மணியாச்சு, உட்காந்துட்டே இருக்கிறேன். நான் வேதத்தை புரட்டி எழுதிக்கிட்டு வேதத்தை படிச்சுக்கிட்டு எத்தனை மணியில் இருந்தேன்? ஏந்திரிச்சதுலேருந்து. அதுக்கப்புறம் அவசர அவசரமா கிளம்பி வந்தேன். இப்போ வேதத்தை நாம பரட்டினா கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு? சரியா நிப்பாட்டுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பின்மாறி பொழிகின்றதே ஒருவேளை வருகின்றதே
அழிகின்ற கூட்டம் உன்னைத்தான் என்று அது நோக்கி நிற்கின்றதே. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா, நாம் விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதைத்தோம். உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதைத்தோம். திறப்பின் ஓர் வாசல் எங்கே, இதில் நிற்கும் மனிதன் எங்கே, திறப்பின் ஓர் வாசல் எங்கே, இதில் நிற்கும் மனிதன் எங்கே. கர்த்தரின் கண்கள் பூலோகமெங்கும் அதை தேடி அலைகின்றது. கர்த்தரின் கண்கள் சபையை நோக்கி அதை தேடி அலைகின்றது. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதைத்தோம். உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதைத்தோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படுங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்க எங்களோடு பேசும் போது, நீங்க எங்களோடு இடைப்படும் போது நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்கள் மேல் தங்கி இருக்கட்டும் என்று சொல்லி இந்த நாளில நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய தெய்வீக பிரசன்னத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் எங்க இருக்கு? எங்க இருக்கு? இங்க இருக்குங்க, இங்க இருக்கு, இந்த சபையில இருக்கு. யாரெல்லாம் நம்புறீங்க? இப்ப உலகத்தில் இருக்கிற நாம எல்லாமே செய்யணும். நம்ம இப்போது எங்கதான் நிக்கிறோம் சொல்லுங்க? சுவிசேஷம் அறிவிக்க, மீன் வாசல் என்பது சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறிக்கிறது. மீன் வாசல் என்பது நீங்கெல்லாம் யார் தான்? மீன் தான். உங்களை எல்லாம் பாஸ்டர் என்ன செஞ்சிருக்காரு? குளத்துல இருந்து குடிச்சிட்டு வந்துருக்காரு. இப்ப நீங்களா யாரு? மீன் செத்து போனா நார்மல்ல சொல்லுங்க. அப்ப மீன் என்ன செய்யணும்? மீன் என்ன செய்யணும்? நீங்க பாட்டீங்க உட்காந்து அடுத்த மீன் எங்க பிடிக்குது? அடுத்த மீன் எப்படி பிடிக்க முடியும்? அடுத்த மீனை பிடிக்கணும்னா சுவிசேஷம் என்ன செய்யணும்? அறிவிக்கணும். திறப்பின் ஓர் வாசல் எங்கே, அதில் நிற்கும் மனிதன் எங்க? எங்க நிக்கிற மனுஷன் எங்க? திறப்புல நிக்கிறவன் எங்க? திறப்புல நிக்கிற சபை எங்க? ஏன் நாம அப்படியே இருக்கிறோம் தெரியுமா? நம்ம ஏன் அப்படியே இருக்கிறோம்? நிறைய புத்தகங்கள்லாம் கேட்கிறோம். எனக்கு இந்த ஐயா புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறையா கேட்டு
நீங்கள் நான் இப்படி பேசுறது சும்மா நினைக்காதீங்க. 1980வது வருஷம் பண்ண எங்கள் பாஸ்டர், நான் விசுவாசியாக இருந்த காலத்தில் எங்கள் பாஸ்டர் பண்ண பிரசங்க தான் நான் இன்னுமே வச்சுருக்கேன். எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்கள்? 45 வருஷம் ஆச்சு. இன்னுமே வச்சுருக்கேன். எனக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம் ஊழியக்காரங்க பேசுன அந்த வார்த்தையை எடுத்து நான் என்ன செய்வேன்? படிப்பேன், பார்ப்பேன். இப்போ நம்மளாம் ரட்சிக்கப்பட்டு வச்சாச்சு தெரியல, எப்போ ரட்சிக்கப்படுறதே தெரியல. நம்மளாம் மறந்து போயிடுறையா? அதெல்லாம் ஞாபகத்தில் இல்லை. ஞாபகம் எடுத்தது 2008. ஆனால் நான் ஞாபகம் எடுத்தது எப்போ தெரியுமா? 1980. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றது ஏப்ரல் மாதம், மார்ச் மாதம் 9ஆம் தேதி நான் என்ன செஞ்சேன்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். பிப்ரவரி மாதம் ஞானஸ்நானம் எடுத்தேன். மார்ச் மாதம் அபிஷேகம் பெற்றேன். ஏப்ரல் 11ஆம் தேதி எனக்கு மேரேஜ் ஆனிச்சு. நம்ம இதெல்லாம் கூட்டி கழிச்சு நம்ம என்ன செய்யணும்னா, நான் ரட்சிக்கப்பட்டதற்கு என்ன நோக்கம், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு என்ன நோக்கம். நான் என்ன பிரசங்கத்துக்குள்ளே வரல. இன்னைக்கு எனக்கு கூட 1/2 மணி நேரம் டைம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில நாம ஏன் இப்படி இருக்கிறோம், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்மை நாம என்ன செய்யணும்? நிதானிக்கணும். நிதானித்து அறியணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்க்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன். நேற்றைக்கு பார்த்தோம்ல, ஆராய்ந்து அறிந்து இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே என்ன செய்யணும்? இருக்கணும். பகற்காலம் இருக்கும் மட்டும் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் ராக்காலம் ஒண்ணு வருது. அப்ப பரிசுத்தாவியானவருடைய காலத்துல நீ இருக்கிற நீங்களும் நானும் ராக்காலத்தை என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? சந்திக்க கூடாது. ஆனா ராக்காலம் வருது, அந்திகிறிஸ்துவின் காலம் வருது, கொடிய காலங்கள் வருது. தப்பிக்கணுமா வேணுமா? அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 3 குதிரையை சொன்னார். ஆனா குதிரை அப்படின்னும் போது இப்ப நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்ட நம்ம குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயம் கர்த்தரால் வரும். அப்போ ஒரு மனுஷன் குதிரையா இருக்கிறான் அப்படின்னா அவனுக்குள்ள எல்லாமே என்ன செய்யணும்? இருக்கணும். மாறணுங்க. என்ன செய்யணும்? மாறணும். அவனுக்குள்ள என்னதான் இருக்கு? கண்டுபிடிக்க வரலாம். குதிரையா இருக்கிற நீங்க ஒரு பக்கம் புல்லு இருக்கு, ஒரு பக்கம் வந்து என்ன இருக்கு? புல்லு இருக்கு சொன்னார் பாஸ்டர். ஒரு பக்கம் என்ன இருக்கு? கொள்ளு. கொள்ள திங்கலாமா, புல்ல திங்கலாமா? ஆனா அதுக்குள்ள என்னதான் இருக்கு? கண்மறைவு. கண்டுபிடிங்க. அது நினைக்குது கொள்ள சாப்பிடலாமா, புல்ல திங்கலாமான்னு நினைக்குது. அதுக்குள்ள என்னதான் இருக்கு? அதோட காரியம் என்ன? இப்ப நான் ஒரு குதிரை, குதிரைக்கு என்ன போடுறாங்க? கடிவாளம். கடிவாளம். இந்த கடிவாளத்தை போட்டுட்டா இந்த குதிரை என்ன செய்யாது? எங்கேயுமே திரும்பாது. அதுக்குள்ள என்ன இருக்கும்? நேரா போகணும், நேரா போகணும். அவனுக்குள்ள என்னத்தை மாட்டி இருக்கு? நுகம் மாட்டி இருக்கு.
சுயம். குதிரையே இருக்கிற நீங்க உங்களுக்குள்ள என்னதான் அடிக்கடி வருது? அந்த சுயம் என்ன செய்யணும்? சாகணும். அது எப்படி சாகும்? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட மறைந்திருக்கிறீர்கள். மறைந்திருக்கிறவனுக்கு என்ன வராது? சுயம் வராது. நான் குதிரையா தான் இருக்கிறேன், யுத்தம் பண்ண எப்போதுமே இருக்கிறேன். நேற்றுக்கு பார்த்தோம், யுத்தத்துக்கு ஒரு போர் வீரன் எப்படி நிற்பான்? ஆயத்தமா நிற்பான். அதே தான் அவர் சுட்டி காட்டி குதிரைன்னு போயிட்டது. இப்போ ஒரு மனுஷன் யுத்தத்துக்கு நிற்கும் போது அவன் எப்படி இருப்பான்? ரெடியா இருப்பான். எதிரி எப்படி வருது கண்டுபிடிக்கிறதுக்கு நிற்பான். அதே மாதிரி தான் குதிரையும் என்ன செய்யும்? நின்றுகிட்டே இருக்கும். அது எப்போதுமே என்ன செய்யாது? படுக்காது. படுக்கவே படுக்காது. குதிரை படுக்கவே படுக்காது, நின்றுட்டே இருக்கும். எந்த சூழ்நிலையிலயும் நிற்கும். காத்தடிச்சாலும் நிற்கும், மழை வந்தாலும் நிற்கும், புயல் அடிச்சாலும் நிற்கும், எது வந்தாலும் நின்றுட்டே இருக்கும். அது படுத்துச்சு, அதை தூக்கி விட யாராலையுமே முடியாது. அப்படியே விசுவாசிக்கணும். அவன் விழுந்துட்டான்னா, விசுவாசி விழுந்துட்டு ரொம்ப பிரச்சனை, ரொம்ப கஷ்டம், ரொம்ப பாடு அப்படின்னா என்ன செய்யணும்? இல்லைங்க, சர்ச்சுக்கே வரமாட்டோம். சர்ச்சுக்கே வரமாட்டோங்க. உடனே பாஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்பார், சிஸ்டர் ஏன் நீங்கள் ஏன் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கேட்பார். இல்லைங்க அப்படின்னு பிரச்சனை, போராட்டம், அதனால நான் வரலையா. அதுக்கு என்ன தெரியுமா? ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரலன்னா நீ எத்தனை மைல் தூரம் தான் போற? 100 மைல் தூரம் போயிட்டே இருக்கிற, உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது. அல்ல தெரிஞ்சுக்கோங்க, எழுதிக்குங்க. ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரல அப்படின்னா நீ 100 மைல் தூரம் கடந்து இயேசுநாதரை விட்டு போயிட்டே இருக்கிற. 2 வாரம் சர்ச்சுக்கு வரலன்னா 1000 மைல் தூரம் போற. டபுள். எத்தனை மைல் தூரம்? 1000. அவன் சுத்தமா என்ன அது அவுட்டு. 100ன்றது கூட தத்தி குத்தி என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம். 1000 மைல்ன்றது முடியாது. 3வது வாரம் வரலன்னு வச்சுக்கோங்க, அவன் யார் தான்? சுத்தமா ஜீரோ, அவுட்டு. அவன் எவ்வளவு மைல் தூரம் போறான்? கோடி போறான். கோடி மைல் தூரம் போறான். கோடி மைல் தூரம் என்ன செய்யறான்? அவன் போயிட்டே இருக்கான். அவன் வாழ்க்கையில தேவனை தேடுகிற அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் நீங்கள் மேலானவைகளையே என்ன செய்யுங்க? தேடுங்க. அவருக்குள்ளதெல்லாம் எனக்கு, எனக்குள்ளதெல்லாம் அவருக்கு. இப்ப திருமணம் ஆயிடுச்சு, இங்க இருக்கிறவங்களுக்குலாம் திருமணம் ஆயிடுச்சு, அப்படிதானே? இப்ப உங்க வீட்டுக்காரருக்குள்ளதெல்லாம் யாருக்குதான்? இப்ப உங்களுக்குள்ளதெல்லாம் யாருக்குதான்? பிள்ளைங்களுக்கு. நான் சொல்றது சரிதானே? இப்ப எனக்குள்ளதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு, எனக்குள்ளது அவர்கிட்ட இருக்கு, அவருடையதெல்லாம் எனக்கு. அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கிற உங்க வீட்டுக்காரருடையது உங்களுக்கு. இப்ப 2 பேருடைய சேர்ந்தது உங்க பிள்ளைங்களுக்கு. அப்ப உங்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? உங்க பிள்ளைங்க அவங்க வாழ்க்கையில அவங்க பிள்ளைங்களுக்கு தருவாங்க. அப்படிதானே? அதுதான் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட நீங்க மறிச்சிருக்கிறீங்க. பிரசங்கம் இல்லை, ஆண்டவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. உங்களை
நல்ல மைண்டுக்குள்ள என்ன செய்யறாரு, கொண்டு வர. முக்கியமா நமக்கு என்ன தேவை? ஒண்ணு துதி, ரெண்டாவது ஆராதனை, மூணாவது ஜெபம், நாலாவது ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை என்ன செய்யணும், மேன்மைப்படுத்தணும், அஞ்சாவது நன்றி, ஆறாவது உபவாசம். இந்த 6 காரியமும் நமக்குள்ள என்ன செய்யணும், ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்குள்ள இருக்கணும். சொல்லுங்க. துதி, ஆராதனை, ஜெபம், ஸ்தோத்திரம், நன்றி, உபவாசம். இது இருந்தாலே அவன் மேல 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 வளர்ந்துட்டு போயிட்டே இருப்பான். ஒண்ணு குறைஞ்சாலும் அவன் அவுட்டு. அதனாலதான் நான் வந்தோடனே கேட்டேன், எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? மோசேயை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு, மோசே மோசே நீ என் பாதத்துல என்ன செய்ய, அமரு அப்படின்னு சொல்ற. இப்போ மோசே என்ன செய்யறாரு, போறாரு. 34ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த கற்பலகைகளை இழைத்துக்கொள், உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவோம். விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி, விடிய காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி மலையின் உச்சியில், அங்கே மலை உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். ஓ, மோசே ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் முன்னாடியே சொன்னேன், பழைய ஏற்பாட்டு காலம் பிதாவின் கையை பிடித்து நடக்கிற மோசே, அப்படிதானே? இப்போ மோசேக்கே அந்த காரியம் நடக்குது அப்படின்னா இன்றைக்கு நாம எப்படி இருக்கோம்? மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, காலமே ஆயத்தமாகி, காலமே ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலை உச்சியில் காலமே நில்லு. சீனாய் மலையில ஏறு, கண்மலை வெடிப்புகளிலே தங்கும் என் புறாவே. உன்னத மல்ல சொல்றாரு, நீ ஏன் மறைஞ்சு மறைஞ்சு நிக்கிற, ஏன் மறைஞ்சு மறைஞ்சு போற, ஏன் பயப்படுற? நீ என்ன செய்ய, பயப்படாத. நீ எங்க நில்லு, சீனாய் மலையில நில்லு, என் சமூகத்துல நில்லு. உனக்கு என்ன வராது, பயம் வராது, பதட்டம் வராது, நெருக்கம் வராது, போராட்டம் வராது, சூழ்நிலை வராது. கர்த்தரோடு கூட ஒரு மனுஷன் வாழும் போது மட்டும்தான் அவன் வாழ்க்கையில நன்மையும் கருமையும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒருத்த சீனாய் மலையில ஏங்குறானோ, அவன் சமூகத்துல நிற்கிறானோ, அவருடைய பாதத்துல இருக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில என்ன கிடைக்குமா, நன்மை. மனுஷன் நன்மை கொடுக்கவே முடியாது. கணவன் ரெண்டு நன்மை வாங்க முடியுமா? முடியாது. முடியுமா? கொடுக்குற மாதிரி இருக்குங்க. நல்லா நிறைய அனுபவிச்சிருக்கேன், கையை உட்கார்ந்து இருக்கு, கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா அது கடைசி வரைக்கும் சொல்லுங்க. ஏன்னா அவரை வச்சுட்டு இப்ப சொல்றேன்றீங்களா? கண்டிப்பா நான் பயப்படவே மாட்டேன். கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனா நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கும். கடைசி வரைக்கும் இருக்குமா? இருக்காது. அப்புறம் என்ன ஆயிடும்?
சொல்லுங்க பாஸ்டரம்மா. இருக்காது. ஏன்னா இவங்களை காட்டிலும் நமக்கு பெரியவர் ஒருத்தர் இவர்களை பாதிக்கவும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் தான் எல்லாவற்றாலும் செய்ய வல்லவர். நேர்த்தியாய் நடத்துகிறவர், நேர்த்தியான இடங்களிலே நமக்கு என்ன கொடுக்கிறவர்? பங்கு கொடுக்கிறவர், ஆசீர்வாதம் கொடுக்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், பிரச்சனைகளை மாற்றுகிறவர், போராட்டங்களை மாற்றுகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். எல்லாமே அவர்தான். அவராலே அன்றி ஒரு அணுவும் யாராலுமே யாரையும் அசைக்கவே, கணவனையும் அசைக்க முடியாது, மனைவியையும் அசைக்க முடியாது, பிள்ளைகளையும் அசைக்க முடியாது. அதை அசைக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா அசையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நாம எப்படி இருக்கோம்? நம்ம சீனாய் மலையில ஏறுறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு வாசலுக்குள்ள வருவோம். நான் பிரசங்கத்துக்கு தொடங்கிட்டேன். ஒரு வாசலுக்குள்ள நம்ம வர போறோம். பள்ளத்தாக்கின் வாசல். கதவுகளை தாழ்பால்களை போட்டு, அப்ப குப்பை மேட்டு வாசல் வரைக்கும் அலங்கத்திலே 1000 முழம் கட்டினார்கள். அல்லேலூயா, 1000 முழம் கட்டினாங்களாம். இப்ப பள்ளத்தாக்கின் வாசல்னா அதுக்கு ஒரு காரியம் இருக்கு. பாவத்தை அறிக்கையிடணும். என்ன செய்யணும்? பாவத்தை அறிக்கை செய்யணும். இன்னைக்கு நாம நிறைய பாவமெல்லாம் செஞ்சுட்டே இருக்கோம்ல. அதாவது பெரிய பெரிய பாவமெல்லாம் செய்யலன்னாலும் சின்ன சின்ன பாவம் என்ன செய்யணும்? யோசிக்கிறதே பாவம், சிந்திக்கிறதே பாவம். உங்க மனசு எங்க இருக்கு சொல்லுங்க பாவம். இதெல்லாம் உங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்துருப்பாரு, நான் கேட்கிறேன். சொல்லுங்க, உங்க மனசு எங்க இருக்கு? உங்க மனசுல எங்க இருக்கு? எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதான் மனசு. இங்க இல்ல, இது இல்ல, இங்கதான் இருக்கு. நீங்க இங்க என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து என்ன செய்யும்? வாய் வழியா வரும். நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ அந்த சிந்தனை என்ன செய்யும்? வாய் வழியா என்ன செய்யும்? பேசும். அப்போ உங்க சிந்தனை எப்படி இருக்கணுமா? கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுது. கிறிஸ்துவுக்குள்ளே நாம எப்போதுமே எப்படிதான் இருக்கணுமா? மறைந்து இருக்கணும். அப்ப மறைவு நம்முடைய வாழ்க்கையில தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பள்ளத்தாக்கின் வாசலிலே ஒரு மனுஷன் நிற்பானால் அவன் என்ன செய்யறான்? பாவத்தை அறிக்கை செய்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தை அறிக்கை செய்தால் மட்டுமே அவன் வாழ்க்கையில என்ன கிடைக்குமா? நன்மை கிடைக்கும். அப்பதான் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்ய முடியும்? வளர முடியும். அப்ப பழைய வாசல்ல இருந்து ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? வெளியில வரணும். அப்ப பழைய வாசல கூட என்ன செய்யணுமா? உத்தரம் பாவி நீ வர, நீ என்ன செய்யாத, பழைய சுவாமிகள் எனக்குள்ள வேண்டாம். அப்ப பழைய வாசல்னா பழைய மனுஷன். யாரு? பழைய மனுஷன். இப்ப நீங்கெல்லாம் உலகத்துல இருக்கும்போது எப்படி இருந்திருப்பீங்க சொல்லுங்க. பழைய மனுஷன். இப்ப பழைய மனுஷன் பூமியில இருக்கும்போது, உலகத்துல இருக்கும்போது, ரட்சிக்கப்படாம இருக்கும்போது எப்படி இருப்பீங்க? உலகத்தோடு ஒண்ணா இருப்பீங்க. இப்பதான் வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கும். நான் இது சொன்னேன், நான் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்? எப்படி இருந்தேங்க? தெரியலையா? நேற்று தானே சொன்னேன். ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? உலகத்தோட இருந்தேன்.
சாட்சியை என்னோட டைரியில அப்படியே எழுதிட்டே இருக்கணும். நீங்களாம் என்ன செய்யணும்னா, நான் எப்படி இருந்தேன், எப்படி பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன், எப்படி ரட்சிக்கப்பட்டேன், என்னுடைய அனுபவம் என்ன, நான் எப்பப்பெல்லாம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன், ஆண்டவர் என்னை எப்படி பேசுகிறார், என்னோட கூட எப்படி இருக்கார், எந்த நேரத்தில் என்ன பேசுகிறாருன்னு சொல்லி நீங்கள் ஒரு நோட் வச்சு எழுதி பாருங்க. கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பெண்களாக இருக்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையெல்லாம் யாருமே முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. நம்ம வாழ்க்கையை யாரும் தடுத்து நிறுத்தவும் முடியாது. ஏன்னா இந்த சபைக்கு தேவை யார் தான்? இந்த சபைக்கு தேவை யார் தான்? நீங்கள் தான். நீங்க தான் தேவை. பெண்கள் தாங்க தேவை. ஆண்கள் ஆண்டவர் போடிட்டு வேதத்துல காமிக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்துவோட கூட போனவங்களாம் யார் தான்? பெண்கள். பெண்கள் தாங்க போனாங்க. பெண்கள் பெண்கள் தான். முதல் சுவிசேஷம் அறிவிச்சதே பெண்கள் தான். உங்களை தான் ஆண்டவர் வந்து என்ன செய்ய போறாருன்னா எழுப்ப போறாரு. பெண்கள் எந்த இடத்துல எழுப்புறாங்களோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெண்கள் அப்படியே தூண்டி தூண்டி நாம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன செய்வாங்க? இப்போ யோசுவா எரிகோ மதில்கிட்ட நிக்கிறாரு. 6 நாள் சுத்தி வரணும். 6 நாளும் சுத்தி வரணும். 6 நாள் சுத்தணும். என்னத்த? எரிகோ. 7ஆம் நாள் 7 தடவை சுத்தணும். அதுல யாரெல்லாம் இருந்திருப்பாங்க? பெண்கள் இருந்திருப்பாங்களா இல்லையா? அவங்க சுத்தினாங்களா இல்லையா? ஆர்ப்பரிச்சாங்களா இல்லையா? பாடுனாங்களா இல்லையா? எரிகோ வந்துச்சா இல்லையா? 6 நாளும் இதுல நிறைய வழக்கு சொல்லுவேன். ஒரு மனுஷன் 6 நாளும் தேவனுடைய ஆலயத்தை சுத்தி சுத்தி வந்தா அவனுக்கு என்னதான் கிடைக்கும்? வெற்றி. வெற்றி தான். வாழ்க்கையில நிறைய வெற்றி தான். வெற்றி இல்லாத வாழ்க்கையே கிடையாது. இல்லைங்க, எப்போதுமே அவன் வாழ்க்கையில வெற்றி தாங்க. அப்ப நாம என்ன செய்யணும்னா எரிகோ மதிலை உடைக்கணும். எரிகோ மதிலை உடைக்கணும். எரிகோ போன்று இருக்கிற காரியங்களை உடைக்கணும். அப்ப அந்த மனுஷன் என்ன செய்யணும்னா பழைய வாசல்ல இருந்து வெளியில வரணும். எரிகோவை சந்திக்கணும். அதோடு கூட யுத்தம் பண்ணணும். அதை உடைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் உடைக்கும் போது மட்டும்தான், எப்பெல்லாம் அவன் துதிக்கிறானோ. நான் சொன்னேன், முதல்ல துதி, 2வது ஆராதனை, 3வது ஜெபம், 4வது ஸ்தோத்திரம், 5வது நன்றி, 6வது உபவாச ஜெபம். உங்களை நீங்களே தாழ்த்தி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க தேவ சமூகத்துல உட்காரும் போது மட்டும்தான் இந்த 5 காரியங்களை நீங்க செஞ்சுட்டு தேவ சமூகத்துல உட்கார்ந்தீங்கன்னா கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் சபையில நடப்பிக்க வல்லமை உள்ளவர். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இன்னும் இல்லை, அவரால் எல்லாம் முடியும். செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவர் நம்மை இங்க அழைத்து இருக்கிறார். அவருடைய அழைப்பு நம்மை இங்க கொண்டு வந்து அமர்த்தி வச்சிருக்குது. அவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு குதிரைக்கு எப்படி கடிவாளம் தேவையோ அதே மாதிரி நமக்கும் கடிவாளம் தேவை. ஒரு குதிரைக்கு எப்படி நுகங்கள் பூட்டப்படணுமோ அதே மாதிரி குதிரைக்கு என்ன செய்யணும்? நுகங்கள் பூட்டப்படணும். நமக்கு நுகம் பூட்டினாதான்
என்ன செய்யும்? கண்ணை மூடும், காதை மூடும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்ல ஆக்ஷனோட சொல்லணும். ஒன்று என்ன செய்யும்? கண்ணை மூடும். ஒன்று என்ன செய்யும்? காதை மூடும். ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்கூல்லையே அதை தான் சொல்லி தருவாங்க. ஒன்று கண்ணை மூடு, காதை மூடு, வாயை மூடு. கண்ணை மூடு அப்படின்னா அந்த குழந்தை நமக்கு நல்லாவே எடுத்துக்காட்டு. விசுவாசிகளுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. கண்ணை மூடு, தேவையில்லாததை பார்க்காத, அசுத்தமானதை பார்க்காத, அசுத்த காரியங்களை என்ன செய்யாத, பார்க்காத. அடுத்து அசுத்த காரியங்களை கேட்காத. இன்ட்ரெஸ்டா ஒரு பாட்டு எங்க இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பழைய காலத்து பாட்டு, நாங்கெல்லாம் சொல்ல விரும்பல, அதெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன செய்வோம்? போகுமா போகாதா? போகும். இப்ப பஸ்ல ஏறி உட்காருவாங்க, அவன் பாட்டு போடுறான். என்ன பாட்டு போடுவான்? நம்ம பாட்டா போடுவான்? என்னங்க, சினிமா பாட்டு தான் போடுவான். ஆனா நமக்கு பிடிச்ச பாட்டு என்னது? நம்மலாம் ரொம்ப பரிசுத்தம்னு சொல்லவே முடியாதுங்க, அப்படிதானே? ஆமா. ஆனா இப்போ வந்திருக்கிற பாட்டெல்லாம் ரொம்ப வித்தியாசமா அப்படியெல்லாம் வரும். அதெல்லாம் நான் சொல்லலை. ஆனா அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? கேட்குறோம், கேட்போம். நானும் கேட்க மாட்டேன், நானும் கேட்க மாட்டேன். எனக்கு இதுல இருந்து நான் ரொம்ப நாளாச்சு வெளியில வந்தேன். எல்லாம் கேட்கவே கூடாது. இப்போ வாய் ஒத்தணும், அடுத்த கதையை பேசக்கூடாது, உரணி பேசக்கூடாது, புறங்குறுதல் இருக்கக்கூடாது, அடுத்த குடும்பத்தை பத்தி பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அதான் வாய் குத்து. ஆட்டு வாசலுக்குள்ள எத்தனை மண்டபம் இருந்தது? 5 மண்டபங்கள். 5 மண்டபம். இந்த 5 மண்டபத்துக்குள்ள அதை தாண்டி தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? வருகிறார். இந்த 5 மண்டபமும் உனக்கு எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், கரைநிறை ஒன்றில்லாமல் இருக்கணும், தேவனோடு கூட இணைஞ்சு இருக்கணும், பரிசுத்த வாழ்க்கை உனக்குள்ள இருக்கணும், பாவம் உனக்குள்ள இருக்கக்கூடாது, பழைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அப்ப நீ எங்கதான் நிக்கணும்? பாவத்தை அறிக்கையிட்டு 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 தேவ சமூகத்துல எப்போதுமே என்ன செய்யணும்? நிக்கணும். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரத்துல 1ஆவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு குளம் எருசலேமில் ஆட்டின் வாசலின் அருகே இருக்கிறது, அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஆட்டு வாசல் அருகே, ஆட்டு வாசல் அருகே 5 மண்டபம். இந்த 5 மண்டபத்துக்கு பக்கத்துல ஒரு குளம் இருக்கு. அது என்ன குளம்? பெதஸ்தா குளம். இந்த பெதஸ்தா குளத்துல அங்க நிறைய வியாதியஸ்தர்கள் படுத்திருக்கிறாங்க. இப்ப இது என்னதான்? இது என்னதான்? இது பெதஸ்தா குளம். இது என்னது? பெதஸ்தா குளம். இப்ப இந்த குளத்துல நான் அங்க போய்க்கிறேன், அதுக்கப்புறம் இங்க வரேன். அந்த குளத்துக்கு பக்கத்துல நிறைய வியாதியஸ்தர்கள் படுத்திருந்தாங்களாம். யார் படுத்திருந்தா? குருடர், சப்பானிகள், குருடர் படுத்திருந்தாங்க, சப்பானி, அவன் இவன் எல்லாமே படுத்திருந்தான். ஆனா எப்பெல்லாம் தூதர்கள் வந்து இறங்குறாங்களோ அப்பெல்லாம் அந்த குளம் என்ன செய்யப்படும்? கலக்கப்படும். அது கலக்கப்பட்டா ஒருத்தன் போய்
சின்ன ஒரு பொண்ணு அடிமை பெண். ஆனா அவ போய் சொல்றா. உடனே அவன் என்ன சொன்னான்? எங்க ஊர்ல இல்லாததா, எங்க ஊர்ல இல்லாத ஆறா நான் போகணுமா? அவன் வேலைக்காரன் என்ன சொன்னான்? வேற ஏதாவது செய்ய சொன்னா நீ செஞ்சிருப்பல்ல. நீ ஆத்துல தானே இறங்க சொன்னாரு, உன்னை வேற ஒண்ணும் செய்ய சொல்லியே அப்படின்னு சொன்னோன்னே அவன் என்ன செஞ்சான்? இறங்கினான். அவன் என்ன செஞ்சான்? இறங்கினான். 7வது தடவை சிறு பிள்ளைய போல மாறினான். சரி, இப்ப நம்ம பெதஸ்தா குளத்துக்கிட்ட வருவோம். இந்த பெதஸ்தா குளத்துக்கு பக்கத்துல நிறைய வியாதியஸ்தர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? படுத்திருக்கிறாங்க. ஆனா படுத்திருக்கும் போது தூதர் வந்து இறங்கின உடனே குளம் கடக்கப்படுது. அங்க ஒருத்தர் படுத்திருக்கிறான். யாரு? 38 வருஷமா 38 வருஷமா படுத்திருக்கிற ஒரு மனுஷன். 38 வருஷமா படுத்திருக்கிற ஒரு மனுஷன் வர. இப்ப குளம் கலக்கப்படணும், வியாதி சுகமாகணும், இந்த 5 மண்டபத்துக்குள்ள இயேசு வரணும் அப்படின்னா நம்ம குளம் என்ன செய்யணும்? இப்ப இந்த 38 வருஷமா படுத்திருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாவது நவுந்து போயிருக்கலாம். அப்படிதானே சொல்லுங்க. 38 வருஷமா ஒரே இடத்துல படுத்திருக்கான். அவன் எப்படி இருப்பான்? நீங்க யோசிங்க. சாப்பிட்டு அங்கே படுத்திருக்கான். அப்படியே படுத்திருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து போயிருந்தவங்க அவன் என்ன செஞ்சிருக்கலாம்? தண்ணியில போய் எடுத்திருக்கலாம். ஆனா அவன் என்ன செய்யல. ஏன்? யாராவது நம்மளை தூக்கி விடுவாங்களா? தூக்கி கொண்டு குளத்துல இறக்குவாங்களா? இன்னைக்கு நம்மளே இப்படிதான் இருக்கணும். இருக்கிற இடத்துல அப்படியே தான் இருக்குங்க. தூக்கி விட ஆளு தேவையில்லை. நம்மளே எழும்பணும். அதனாலதான் சொல்றேன், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு, தூசியை உதறி விட்டு எழும்பு, அழுக்க விட்டு எழும்பு, பாவத்தை விட்டு எழும்பு. எழும்பு. நீ எழுப்பாம படுத்திருந்தீங்கன்னா நீ யார்தான்? வியாதிக்காரன். அவன் அப்படிதான் படுத்துக்கலாம். ஆனா இயேசு வந்து கேட்கிறாரு, என்ன கேட்டாரு? நீ சுகமாக விரும்புகிறாயா? இன்னைக்கு இந்த சபையை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க சுகமாக விரும்புறீங்களா? அல்லேலூயா. சுகமாகணும். சுகமானாதான் அற்புதம் நடக்கும். இயேசு கேட்கிறார் அந்த மனுஷனை பார்த்து, சுகமாக விரும்புறாயா? வியாதியிலிருந்து சுகமாக விரும்புறாயா? பிரச்சனையிலிருந்து சுகமாக விரும்புறாயா? போராட்டத்திலிருந்து சுகமாக விரும்புறாயா? அவன் சொன்னான், என்னை தூக்கி விட யாருமே இல்ல, என்னை குளத்துல கொண்டு போய் விட யாருமே இல்ல. இன்னைக்கு நாம அப்படிதானே இருக்கோம். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைங்க, என் பிரச்சனையை மாற்ற யாருமே இல்லைங்க. பாஸ்டர் கூட வர மாட்டாருங்க. சில சமயம் சொல்றோமே இல்லையா, என் பிரச்சனையை கேட்க பாஸ்டர் கூட, ஜெபிக்க கூட வர மாட்டாரு. அவருக்கு என்ன ஜோலியோ தெரியல, அவர் கண்டிக்கவே மாட்டாரு அப்படின்னு நான் உங்களெல்லாம் சொல்லல. நீங்களாம் நல்லவங்க தான், நீங்களாம் ரொம்ப நல்லவங்க தான். ஆனா வெளியில சொல்றாங்க. நான் இந்த மாதிரி இல்லை, நான் நிறைய சமயம் போயிட்டு தான் விடுறேன். ஆனா ஒருத்தர் நம்மை தூக்கி விடணும்னு அவசியமே இல்லை.
நாமளும் எழும்பணும். அப்பதான் இயேசு வந்து என்ன செஞ்சானா, அவன் கையை பிடித்து எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நாட. நீ போய் குளத்துல போய் குளின்னு சொல்லல, தூக்குனாரு, படுக்கையை எடுத்துட்டு அந்த படுக்கையை எடுத்துட்டு எங்கதான் போயிருப்பான் அவன்? படுக்கையை எடுத்துட்டு எங்கதான் போனான்? ஆலயத்துக்குள்ள. அப்ப அந்த படுக்கையை என்ன செய்யிருப்பான்? தூக்கி போட்டு. நான் சொன்னேன், பழைய வாசல் உனக்குள்ள இருக்கக்கூடாது. பழைய வாசல் இருந்தா இந்த 38 வருஷமா படுத்திருந்தாங்கல்ல, அதே மாதிரி தான் நம்மளும் இருப்போம். ரொம்ப சங்கடமா இருக்கும். பாஸ்டர், அதுதான் சொன்னனே, பாஸ்டர் பேசுகிற மாதிரிலாம் என்னால் பேச தெரியாது, நான் இப்படி தான் பேசுவேன். ஏன்னா இது கடைசி நாள், கடைசி எண்டுக்குள்ள வந்திருக்கிறோம். சபை கடைசி எண்டுக்குள்ள வந்திருக்கு. 2026 என்ன நடக்கும் தெரியாது. இந்த புது வருஷம் வரும்போது என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது. அதனாலதான் நான் ஒரு நாள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னேன், உன் சபை விசுவாசியை பார்த்து சொல்லு, எழும்பு, விழித்திரு, ஆயத்தமாகும். கண்டிப்பா நீ சொல்லு, நீ எழும்பணும், விழித்திருக்கணும், ஆயத்தமாகும். ஏன் அப்படின்னா 2030க்குள்ள கர்த்தருடைய வருகையின் நாள் நெருங்கி வரும். வரவும் இல்ல, நெருங்கி வந்து கொண்டே இருக்கும். அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை தொடரும். இப்பயே சில காரியங்கள்லாம் நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. வருகிறது. அவன் வாசல் வரைக்கும் என்ன செஞ்சிட்டான்? வாழ்ந்துட்டான், வாசலை நெருங்கிட்டான், அவனும் நெருங்கிட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நெருங்கிட்டான். அவர் சொல்கிறார், இதோ வாசலில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், அவனோடு நான் என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அத்திமரம் எப்பொழுதெல்லாம் துளிர் விடுதோ அப்பொழுதெல்லாம் அவன் வாசல் அருகே வந்துட்டான். இது கடைசி நாட்கள், கடைசி காலம். கடைசி காலத்துல நிற்கிற நீங்களும் நானும் திறப்பின் வாசல் எங்கே என்று பார்த்து அந்த வாசலுக்குள்ளே நாம் நுழையும் போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? ஆசீர்வாதமாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளே நாம நிற்கிறோம். 5 மண்டபம் சொன்னேன். இயேசு சொல்றாரு யோவான் 10:9 வசனத்துல, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் என்ன செய்வான்? ஜீவனை பெற்றுக் கொள்வான், அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இப்போ இயேசு எங்க நிற்கிறார்? எந்த மண்டபத்துக்குள்ள நிற்கிறார்? சாலமோன் மண்டபத்துக்குள்ள இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த சாலமோன் மண்டபம் என்பது அவன் ஆலயத்தை கட்டி அவன் பிரதிஷ்டை பண்ணும்போது ஷெக்கைனா மகிமை அங்கு இறங்கினது. ஆசாரியர்கள் நிற்கக்கூடாத அளவிற்கு மகிமை இறங்கி இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், 5 மண்டபத்துல ஒரு மண்டபம் என்னதான்? ஷெக்கைனா மகிமை மூடி இருக்கிற மண்டபம். அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எப்போதுமே உனக்குள்ள எப்போதுமே என்ன செய்யணுமா? இருந்துட்டே இருக்கணும். அபிஷேகம் என்பது தேவனோடு கூட நெருங்கி நெருங்கி உறவு கொள்ளுகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் என்ன செய்யுமா? சுத்திகரிக்கும். அபிஷேகம்
தரிசனத்தை கொண்டு வரும், அபிஷேகம் வெளிப்பாடுகளை கொண்டு வரும். ஷெக்கானா மகிமை எங்கெல்லாம் யாருக்குள்ள எல்லாம் இருந்ததோ அவங்க என்ன செய்வாங்கலாம், அந்த மண்டபத்தை அவருடைய மகிமையினாலே மூடி இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து இரண்டாவது மண்டபம், தேவன் விரும்பும் மண்டபம். தேவன் விரும்பும் மண்டபம் அது என்ன அப்படின்னா, நீங்க தான் சரீரமாகிய மண்டபம். சரீரமாகிய மண்டபம். இந்த சரீரத்துல என்ன இருக்கக்கூடாது, அசுத்தம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மண்டபத்துக்குள்ளே அசுத்தமோ இருக்காது, உலகம் இருக்காது. தேவனுடைய வாசஸ்தலம் மட்டுமே என்ன செய்யும், அதுதாங்க இயேசு உலாவுகிற மண்டபம். அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது, நான் சீக்கிரமா போறேன். மூணாவது அழுகையின் மண்டபம். அழுகையின் மண்டபம் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவே நிற்கிற மண்டபம். அதுதான் ஆசாரியர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவே நிற்கிறாங்க. நீங்க ஊழியக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க ஊழியக்காரங்களே எடுத்துக்கோங்க, உங்க பாஸ்டரே எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா அவர் என்னது செய்யறாரு, நடுவுல நிற்கிறாரு. ஒரு பக்கம் தேவன் நிற்கிறாரு, ஒரு பக்கம் நீங்க இருக்கிறீங்க. அவர் என்ன செய்யறாரா, கொஞ்சம் என் மக்களை பாருங்க, என் மக்களை பாருங்க. ஆசாரியர்கள் என்ன செய்யறாங்களா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவே நிற்கிறார்கள். அப்ப நடுவே நிற்கிற அந்த ஜெப மண்டபம் எங்கதான் இருக்கிறது, அங்க இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஜெபிக்க 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 ஜெபிக்க, நான் முன்னாடியே சொன்னேன், துதிக்கிறவனுக்கும் ஆராதிக்கிறவனுக்கும் ஜெபிக்கிறவனுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனுக்கும் நன்றி சொல்லுகிறவனுக்கும் உபவாசிக்கிறவனுக்கும் ஒரு நன்மையை தேவன் தருவான். அதுதான் ஜெப மண்டபம். நீங்க தான் அந்த மண்டபம். உங்களுக்குள்ளே தேவன் வாசம் பண்ண விரும்பும் மண்டபம் நீங்க தான். ஒன்று தேவன் உலாவி வரணும், இல்ல கர்த்தருடைய மண்டபமாய் நீங்க என்ன செய்யணும், வாழணும். ஆனா தேவன் உலாவி வந்து உங்களோடு கூட வாசம் பண்ணும்போது அவர் உங்களை ஜெபிக்கிறவர்களாய், திறப்பிலே நிற்கிறவர்களாய், தேசத்துக்காக அழுகிறவர்களாய், சபைக்காக திறப்பிலே நிற்கிற தூண்களாய் ஆண்டவர் என்ன செய்வாராம், மாற்றுவார். இப்போ நாலாவது காரியம் சொல்ல போறேன். நான் சொன்னேன் அங்க 5 மண்டபம், 5 மண்டபத்துல 3 மண்டபத்துல ஏசி இறங்கி வந்துட்டு, இப்ப 4வது மண்டபத்திலே ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போறார். அற்புதத்தை கொண்டு வர மண்டபம். 4வது அற்புதத்தை கொண்டு வரும் மண்டபம். அந்த மண்டபத்துக்குள்ள யார் இருக்கிறா, சப்பானி. பெதஸ்தா பணத்தண்டையில இருந்தது யாரு, 38 வருஷமா படுத்திருந்த ஒன்றுக்கும் உதவாதவன். அவனை பார்த்து இயேசு சொன்னாரு, நீ எழுந்து நட, உன் படுக்கை எடுத்துட்டு நட. இல்லவா உன் படுக்கையில நீ என்ன செய்யக்கூடாது, படுக்க கூடாது. தூங்குறவன்லாம் எழும்பவன், நித்திரையை விட்டு எழும்பவன். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நித்திரையை விட்டு எழும்பு, மரித்தோரை விட்டு எழும்பு. ரோமர் புத்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மரித்தோரை விட்டு தூங்காத, தூங்கினால் கலவிதைப்பான். சூப்பரா ஒரு பாட்டு பாடியது.
தூங்கினா என்ன அது சத்துரு களை விதைப்பான். நீ தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அவன் என்ன செய்வான்? தேவையில்லாத விதையெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு போயிடுவான். இப்ப 4வது மண்டபம் என்னவா? ஆத்துமத்தை கொண்டு வரும் மண்டபம். அங்க படுத்திருந்த ஜப்பானி அங்க யார் தான் போனா? யோவானும் போனாங்க. பேதுருக்கிட்ட அந்த சப்பானி எதிர்பார்த்தான், ஏதாவது கிடைக்குமா? இன்னைக்கு நம்மளாம் அப்படி தானே? சொல்லுங்க சொல்லுங்க, ஏதாவது கிடைக்குமா? சபைக்கு வந்தா ஏதாவது கிடைக்குமா? ஜெபம் பண்ணா ஏதாவது கிடைக்குமா? ஆண்டவர் ஏதாவது செய்வார அப்படின்னு நினைப்போம். அப்படிதான் இன்னைக்கு அப்படியெல்லாம் ஓட விசுவாசியெல்லாம் இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் ஏதாவது செய்வார். நீங்களாம் ரட்சிக்கப்பட்டது எதுக்கு? ரட்சிக்கப்பட்டது எதுக்கு? அவருக்காக மட்டும்தான் வாழணும். நீ எங்க இருக்கிறீங்களோ அங்கதான் நீங்க இருக்கணும். இருக்கிற இடத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. இன்னைக்கு நிறைய இடத்துல குளம் கலக்கப்படுது. ஆனா குளத்துல மீன் பிடிக்கிறது இல்லை யாரும். எங்கெல்லாம் மீன் பிடிச்சி அதை தயார் பண்ணி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகி அதை சரி பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அதை என்ன செஞ்சிடறாங்க? குடிச்சிட்டு போயிடுறாங்க. அதை சமைக்கிறாங்க அவங்க அங்க. இப்ப நாத்தான் தீர்க்கதரிசி என்னன்னு தெரியல எனக்கு, அதெல்லாம் இங்க இல்லை. ஆனா அது எனக்கு வந்துட்டே இருக்கு. நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை பத்தி சொல்றாரு. என்ன சொன்னாரு? ஒரு மனுஷன் ஒரு ஆட்டை வளர்த்தான். ஆனா அவன் பார்வைக்கு அருமையா இருந்துச்சு. ஆனா வழியில போறவன் என்ன பண்ணிட்டான்னா இதை பிடிச்சி அதை சமைச்சு அவனும் சாப்பிட்டான், மற்றவங்களுக்கும் கொடுத்தான். வழிபோக்கன் யாரு? வழிபோக்கன். இப்ப தாவீது என்னதான் பண்ணாரு? தாவீது என்னதான் பண்ணாரு? உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டான். மேல நின்னாராம், உப்பரியின் மேல நின்னாராம். பார்த்தாராம், அழகா இருந்ததாம், கொண்டு வந்துட்டாராம். அல்லேலூயா அல்லேலூயா. கண்ணால பார்த்தாரு, இருதயத்துல முடிஞ்சிட்டு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு கண்களின் இச்சை அற்புதத்தை கொண்டு வராது, மாம்சத்தின் இச்சை அற்புதத்தை கொண்டு வராது. அப்படிதான் இந்த பேதுருக்கிட்ட இந்த சப்பானி ஏதாவது கிடைக்குமா, எனக்கு ஏதாவது கிடைக்குமா, வெள்ளியும் பொண்ணும் கிடைக்குமா? அப்ப பேதுரு என்ன சொன்னாரு? வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்ல, என்னிடத்துல என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நான் உனக்கு தருவேன். இப்ப என்னிடத்துல என்ன இருக்கு? இயேசுவின் நாமம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அவர் என்ன செய்யறாராம்? தூக்கி விடுகிறார். எழுந்து கால் ஊன்றி நில் சொல்றாரு. ஆனா அவன் உடனே என்ன செஞ்சான்? எதுக்கு என்னத்துக்குலாம் அவன் கேட்கல. உடனே அவன் என்ன செஞ்சான்? குதித்து எழுந்து நின்றானாம். இன்னைக்கு அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா நம்ம ஒரு இடத்துல என்ன செய்ய மாட்டோம்? உட்கார மாட்டோமே. எப்பயுமே என்னதான் செஞ்சிட்டு இருப்போம்? என்னை கூட ஓடிக்கிட்டே இருப்பேன். நான் நேற்று சொன்ன மாதிரி 12 மணிக்கு உட்காந்தேன்னா 4 மணிக்கு தான் என்ன செய்வேன்? ஆமா. அப்புறம் 5 மணிக்கு எங்களுக்கு ஜெபம் ஆரம்பிச்சிடும். இந்த கொஞ்ச நேரம் சாதாரண ஜெபம்லாம் ஜெபிக்கிறது இல்லை. எதுல தான் ஜெபம் பண்றது? அந்நிய பாஷை
அப்படிதான் இருக்கிறேன். நான் இப்போ மட்டும் இல்லை, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து அப்படிதான். எல்லாரும் தூங்க போயிடுவாங்க. முழங்காலில் நின்று எனக்கு நேரம் கிடைக்கிற வரைக்கும் அந்நிய பாஷையில் பேசிட்டே இருப்பேன். பகல்ல சும்மா உட்காந்து முட்டியெல்லாம் போட்டெல்லாம் ஜெபிக்கிறது இல்லை. எப்படிதான் ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா? நாங்கள் எங்கள் கையாட்ட அடிக்கடி சொல்லுவோம், இப்போதான் முடியல, சாஷ்டாங்கமாக விழுந்துருவேன், குப்புற விழுந்துருவேன். எத்தனை மணி நேரம் ஜெபிப்பேன்னு எனக்கு தெரியாது. அப்படித்தான் ஆண்டவர் என்னுடைய எண்ணம் இதுக்கு மாற்றினார். ஜபம் என்பது வித்தியாசமானது. அதனாலதான் ஒரு மனுஷி ரட்சிக்கப்பட்டவனை என்ன செய்யணும் அப்படின்னா, அதிகமா தேவனோடு என்ன செய்யணும்? உறவாடணும். அப்பதான் அற்புதத்தை என்ன செய்யும்? கொண்டு வரும். இன்னொரு வசனம் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். அனனியா சப்பரால் பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள், பொய் சொன்னார்கள். பேதுரு சொல்றாரு, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நீ பொய் சொல்ல எழும்பினது என்ன? உடனே அவங்க என்ன செஞ்சாங்களாம்? மரித்து போனார்கள். கணவன் மரித்து போனான், மனைவி மரித்து போனான். யோவான் எழுதின சுவிசேஷம் 1-10 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அவன் என்ன செஞ்சான்? மரித்து போனான். பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருக்கு போய் சொன்னா என்ன ஆகும்? இப்ப எத்தனை மண்டபம் ஆச்சு? 4. கடைசியா ஒரு மண்டபம். கடைசியா அற்புதத்தை என்னைக்குமே கொண்டு வரவே. இப்ப நீங்கெல்லாம் யார் தான்? உங்களுக்குள்ள இருந்து என்னதான் வரணும்? அற்புதம் வரணும். யாரை தொட்டாலும் என்னதான் வரணும்? யாருக்கு ஜெபம் பண்ணாலும் என்னதான் நடக்கணும்? அற்புதம் நடக்கணும். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் ஏன் கூட இருக்கிறார். ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கணும், கை வைக்கும் போது அற்புதம் நடக்கணும், பேசும் போது அற்புதம் நடக்கணும். அதுக்குத்தான் ஆண்டவர் உங்களை எங்கே வைத்திருக்கிறார். எப்பெல்லாம் இந்த குளம் கலக்கப்படுதோ அப்பொழுதெல்லாம் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நம்புறீங்களா? 2026 ஐக்கியம் என்ன மண்டபம்? 2 நாளாகமம் 15:8. கேட்டபோது கர்த்தருடைய மண்டபத்தில் முன் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து சத்துருவின் பலிபீடத்துல கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து இருந்து வந்து கூட்டினான். போதும். கர்த்தருடைய மண்டபத்தை புதுப்பித்து என்ன செய்யணுமா? ஐக்கியம் கொள்ளுகிறது. என்னது ஐக்கியம்? விசுவாசிக்கு விசுவாசி என்ன வரணும்? ஐக்கியம். ஜெபிக்கிறதுல என்ன வரணும்? ஒரு மனம். துதிக்கிறதுல என்ன வரணும்? ஐக்கியம் வரணும். ஐக்கியம் இல்லாத இடத்துல ஒரு மனம் வராது. ஐக்கியம் இல்லாத இடத்துல ஜெபம் வராது. ஐக்கியம் இல்லாத இடத்துல ஒண்ணுமே நடக்காது. கர்த்தர் கிரியை செய்யவே மாட்டார், முடியாது. ஒரு கதை ஒன்று சொல்லலாமா? ஒரு ஊழியக்காரரு, நான் சும்மா
சிம்பிளா ஒரு ஊழியக்காரர் என்ன செஞ்சாரா, ஜோம் பண்ணி ஒரு ஆலயத்தை கட்டினாராம். நான் பெரிய வெளிவாரம் போகல. ஜோம் பண்ணி என்ன செஞ்சாரா, ஒரு ஆலயத்தை கட்டினாரு. ஆலயத்தை கட்டிட்டு பிரதிஷ்டை பண்ணாரு. அப்ப அந்த பிரதிஷ்டை முடிச்சிடுறேன், மணி பார்க்க கூடாது, முடிச்சிடுறேன். பிரதிஷ்டை பண்ணிட்டு பத்திரிகை அடிக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சாராம், போனார். முதல் பத்திரிகை யாருக்கு தான் கொடுத்தாரு, யாருக்கு தான் கொடுத்தாருங்க, ஏசுநாதருக்கு வச்சாருங்க. நல்ல ஒரு ஊழியக்காரர் பார்த்தீங்களா, வச்சுட்டு அவர் சொல்றாரு, ஏசப்பா நீங்க தான் இந்த ஜெப ஆலயத்தை கொடுத்தீங்க, நீங்க தான் கட்ட உதவி செஞ்சீங்க, நான் உங்களுக்கு இந்த பத்திரிகையை முன்னாடி வச்சு நான் அழைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. முதல் வந்தது யார் தான், ஏசப்பா தான் வந்தாங்க. வந்தாங்க என்ன பண்ணாரு, சேர் போட்டு உட்கார வச்சுட்டு வர ஆட்கள் வர ஏசப்பாவை அங்கிருந்து என்ன செஞ்சுட்டாங்க, நவுத்திட்டாங்க. ஏக்கணும் முதல் வந்தது ஆண்டவர், இங்க சேர போட்டு உட்காராச்சாச்சு. கூட்டம் வர அவரை நவுத்தி கடைசியா உட்கார வச்சுட்டாங்க. ஏசாமி கேட்கிறாரு, ஏன் என்னைய கொண்டு வந்து அங்க உட்கார வச்சு, ஆட்கள்லாம் வந்துட்டாங்க, உங்களை விட அவங்க தான் எனக்கு முக்கியம். என்னது, அவங்க தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூட்டம் வந்தோடனே ஏசுசாமி வெளியில போயிட்டாரு. என்னது, நான் இதை சிம்பிளா சொல்லிட்டேங்க. ஏசுசாமி என்ன செஞ்சுட்டாரு, கதவு ஐக்கியம் எங்க இருந்து வரும், ஏசுசாமி பத்திரிக்கை வச்சு வந்துட்டாரு முன்னாடி. ஆனா அவர் அங்க உட்கார வைக்காம இன்னைக்கு மனுஷன் தான் முக்கியம்னு சொல்லி நாம என்ன செய்யறோம்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், செஞ்சுட்டே இருக்கிறோம். ஏசு வருவாரா, உங்களை விட்டு கடந்து போயிடுவாரு. அற்புதம் நடக்குமா, நடக்காது. மகிமை ஊற்றப்படுமா, ஊற்றப்படாது. கர்த்தருடைய சபையில தேவன் இருப்பாரா, இருக்க மாட்டான். ஏன் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறதில்ல, அவரை நமக்கு தேவைன்னும் போது நம்ம கூப்பிடுறோம், நம்ம தேவையெல்லாம் முடிஞ்சோன்னு என்ன செஞ்சிடறோம், ஓரம் கட்டுறோமா இல்லையா, சொல்லுங்க ஐயா, இல்லையா? தேவைன்னும் போது நம்ம கூப்பிடுறோம். நான் உங்களை எல்லாம் சொல்லலைங்க, எல்லா நேரமும் கூப்பிடுறோம். ஆனா ஒரு வராது, நம்ம தேவையெல்லாம் முடிஞ்சாலும் என்ன செஞ்சிடறோம், இல்ல நமக்கு ஒரு வேலை வரும்போது, ஏசுசாமி நீங்க இங்கேயே இருங்க, நான் அந்த வேலையை போய் பார்த்துட்டு வந்து நான் உங்களை கூட்டிட்டு போயிடுறேன். சொல்றோமா இல்லையா? கண்டிப்பா உண்டுங்க, சொல்றோம், நடக்குது. நாம எந்த சூழ்நிலையிலும் அப்படி இருக்கவே கூடாது. அப்பதான் ஆண்டவர் என்ன செய்வார், நான் முடிக்க போறேன். வாழ்க்கையில் ஒரே ஒரு வசனம், கர்த்தருடைய மண்டபத்தை நாம என்ன செய்யணும், புதுப்பிக்கணும். ஐக்கியம், கர்த்தருடைய மண்டபத்தை, ஐக்கியம் என்கிற மண்டபத்தை என்ன செய்யணும், புதுப்பிக்கணும். அப்போ கவுனி வாசலுக்குள்ள என்ன செய்யணும், வரணும். எங்க வரணும், கவுனி வாசல். 2 சாமுவேல் 18:24 வாசிக்க வேண்டாம், எழுதிக்கங்க. ஐக்கியம் என்னும் கவுனி வாசலுக்குள்ளே வரணும், ஒருமனப்படணும், ஐக்கியமா இருக்கணும். 2 சாமுவேல் 18:24. சபை என்பது கவுனி வாசலை குறிக்குது. துதியின் சத்தம், ஆராதனையின் சத்தம், ஜபம் என்கிற சத்தம், ஸ்தோத்திரம் என்கிற சத்தம், நன்றி என்கிற சத்தம் உருவாகும் போது நீங்க என்ன செய்வீங்கன்னா, உங்களையே தாழ்த்தி உபவாசிக்கிறதுக்கு உங்களை என்ன செய்வீங்க, ஒப்பு கொடுப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. துதி என்னும் பலிபீடம் கட்டணும். பலிபீடம் உடஞ்சி போச்சு, எழுதிக்கல. துதி என்னும் பலிபீடம் கட்டணும், ஜபம் என்னும் பலிபீடம்
உங்க வாழ்க்கையில் துதிக்க துதிக்க உங்க பலிபீடம் செப்பனிடப்படும். எளியா அன்றைக்கு செப்பனிட்டது போல 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, துதி என்கிற பலிபீடம் செப்பனிட்டது போல உங்கள் பலிபீடம் செப்பனிடப்படணும். ஜெபம் என்கிற பலிபீடம் செப்பனிடப்படணும். ஜெப மண்டபத்துக்குள்ள இயேசு வரணும். ஐக்கியம் என்கிற மண்டபத்துக்குள்ள இயேசு வரணும். கவனி வாசலுக்குள்ள இயேசு வரணும். அங்கே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பெதஸ்தா குளத்தை எப்படி கலக்கி அற்புதத்தை உருவாக்கினாரோ அதே போல அற்புதமும் அதிசயமும் அடையாளமும் என்ன செய்யணும்? நடக்கணும். ஒற்றுமை என்கிற ஒரு மனம் என்கிற பலிபீடம் கட்டணும். மன்னிப்பு என்கிற பலிபீடம் கட்டணும். நம்ம யார்கிட்டையெல்லாம் மன்னிப்பு இல்லாம மன்னிக்காம ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் நாம எழுப்பி இருக்கிறோம், அவர்களை என்ன செய்யணும்? அந்த கடைசி நாட்கள்ல மன்னிக்கணும். நம்ம மன்னிக்கும் போது மட்டும்தான் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும். எல்லாமே என்ன செய்ய முடியாது. மன்னிக்கணும். மன்னிப்பு இல்லை. மன்னிப்பு என்கிற பலிபீடம் ஒவ்வொரு விசுவாசியும் கண்டிப்பா கட்டணும். எங்கெல்லாம் பலிபீடம் இடிக்கப்பட்டு இருக்குதோ, நான் எங்க இடிக்கப்பட்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில எங்கெல்லாம் பலிபீடம் இடிக்கப்பட்டு இருக்கிறது ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்து என்ன செய்யணும்? சரியான நேரத்தில் பலிபீடத்தை செப்பனிடணும். அன்றைக்கு எளியா 12 கற்கள் வீழ்ச்சி பலிபீடத்தை கட்டினார். 12 குடம் தண்ணீர் ஊற்றப்பட்டது. 12 வாசல் அருகே தேவன் வந்தார். 5 மண்டபத்துக்குள்ளே நாம கடவுள் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது மன்னிப்பு என்கிற பலிபீடம் நம்மையே செப்பனிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தில் விழுந்தேனே, தேசங்கள் அழிகின்ற, நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். பாவத்தில் நம்ம எழுதி நிற்போமா? பாவத்தில் விழுந்தேனே, தேசங்கள் அழிகின்றதே, கர்த்தரின் கண்கள் காட்சி கண்டு கண்ணீரை சொரிகின்றதே, கர்த்தரின் கண்கள் காட்சி கண்டு கண்ணீரை சொரிகின்றதே. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. இது விதைக்கின்ற காலம், நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கோம் சுவிசேஷ விதைத்தோம். உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கோம் சுவிசேஷ விதைத்தோம். நம்ம எல்லாம் கருத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் கருத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னோடு பேசின ஒவ்வொரு வார்த்தை, நான் எப்படி இருக்கிற சூழ்நிலையில, நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன், ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பாருங்க. ஒரு நிமிஷம் நான் எங்க நிற்கிறேன், நான் எந்த இடத்துல நிற்கிறேன், நான் எப்படிப்பட்ட வாசல்ல நிற்கிறேன், நான் எதற்காக நிற்கிறேன், என்னுடைய பலிபீடம் எங்கே இருக்கிறது? என் பலிபீடம் இடிக்கப்பட்டு இருக்கிறதா? என் பலிபீடம் செப்பனிடப்பட்டு இருக்கிறதா? என்னோடு கூட நீ உறவாடுகிறீரா? எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறீரா? சொல்லுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? இனி நான் என்ன செய்ய போகிறேன்? ஓ, என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய போகிறேன்? உமக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? சொல்லுங்க
ஆண்டவரே சமூகத்துல ஒரு மகஷம் செரவவனம் மகஷம் ஹெலயம் செரவவனம் ஒரு கமலகஷம் செரவியம் செரவவனம் ஒரு கமலகஷம் செரவியம் செரவவனம் நம்முடைய வாசலை விட்டு பள்ளத்தாக்கி வாசலை விட்டு ஆண்டவரே வழிமுக வாசலுக்குள்ளே வந்து ஆண்டவரே தரிசனத்தை கண்டு ஆண்டவரே கவனி வாசலுக்குள்ளே வந்து ஆண்டவரே அவருடைய சமூகத்தில் ஐக்கியமாய் இருப்பதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எப்பொழுதெல்லாம் என் குலம் கலக்கப்படுகிறதோ அப்பொழுது நீர் வருவீர். இந்த குலம் எப்பொழுதெல்லாம் கலக்கப்படுதோ, இந்த சபை எப்பொழுதெல்லாம் கலக்கப்படுகிறதோ, ராஜாக்களை கொண்டுவோம், ஜாதிகளை கொண்டுவோம். ஆண்டவரே திறந்த வாசலை வைங்க, எப்போது வாசல் பூட்டப்படாமல் திறந்திருக்கட்டும். ஆண்டவரே உடைய தெய்வீக கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். 2026 கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலை, ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய ஐக்கியத்தை தேவனுடைய கரம் மாத்திரம் கூட இருக்கும். உடைய தெய்வீக கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கேட்ட வார்த்தையின்படி அவர்கள் தங்களையே ஆண்டவரே தியானித்து சிந்தித்து ஆண்டவரை பள்ளிவிடத்தை செப்பனிட்டு உமக்கு உகந்த வாசனை உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. மறைத்துக் கொள்ளுங்க, மூடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.